ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபேஸுக்காகவே மாய்ஸ்சரைசர் ஆயுர்வேத முறையில் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்காகவே வந்திருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே யங்காக இருக்கணும், இளமையாக இருக்கணும், நம்ம ஃபேஸை அழகாக வச்சுக்கணும், கெமிக்கல் இல்லாமல் ஆயுர்வேத முறையில் நம்ம ஃபேஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டான ஒன்று. அதுக்காக தான் நம்மளுடைய ஹெர்பல் லைஃப்பில் மாய்ஸ்சரைசர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தா பாதாம் ஆயில், ஆலோவேரா, கனகா ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாதாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னு நேச்சுரலாகவே நல்ல க்ளோவாக இருக்குங்க, கலராக தெரியும், நல்ல சப்போர்ட் பண்ணும். ஆலோவேரா பார்த்திங்கன்னா அதில் ஸ்கின் ஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுருக்கவும் ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கனகா ஆயில். கனகா ஆயிலில் 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு குயின்னே சொல்லலாம். எல்லா இதுக்குமே நம்ம ஃபேஸ்க்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபேஸ் சப்போர்ட் பண்ணும், நல்ல க்ளோவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் இதிலிருந்து நம்ம ஃபேஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹெர்பல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு கிளென்சர், அடுத்ததாக டோனர், அடுத்ததாக சீரம், அடுத்தது மாய்ஸ்சரைசர். ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணணும். கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா கழுவிட்டு அதுக்கு அடுத்ததாக டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் யூஸ் பண்ண பிறகு சீரம், அடுத்ததாக மாய்ஸ்சரைசர். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம 12 ஹவர்ஸ்க்கு நல்லா ஸ்கின்னு க்ளோவாகவே இருக்கும். நம்ம காலையில் யூஸ் பண்ணோன்னா நம்ம நைட்டு வரைக்குமே நம்மளோட ஃபேஸ் நல்லா மேக்கப் பண்ண மாதிரியே நல்லா இருக்குங்க. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்படி பர்ச்சேஸ் பண்ணோங்கிற டீட்டெயிலையும் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.